ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நிகழ்வில் நாம் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தாவேக்காவினுடைய இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதிலும் நடந்திருக்கு. ஏன்னா பொதுவாகவே விஜய் அவர்கள் இருந்தால் தான் அதற்கான கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சு பொருள் பொதுவாகவே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் அவர்கள் களத்திலேயே இல்லை, அவர் நேரடியாக அதில் பங்கேற்கலை. ஆனாலுமே அந்த கூட்டம் அப்படின்றது பெரிய அளவில் இருந்துச்சு. தமிழகம் முழுவதில் மிக முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமே நடந்தது. குறிப்பாக சென்னையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், கோவையாக இருக்கட்டும், மற்ற நகரங்கள் எல்லாமே மிக முக்கியமான நபர்களால், இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவங்க தலைமையில் நடந்தது. அப்புறம் கோயம்புத்தூரில் நினைக்கிறேன் அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு, ராஜ்மோகன் ஒரு இடத்துல, சிடிஆர் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய இடங்கள்ல அந்தந்த எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த போராட்டம் அப்படின்னு நடந்தது. அவங்களுடைய புரிதல் அப்படின்றது ரொம்ப சரியா இருந்தது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு முன்னாடி நாளான சனிக்கிழமை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஒரு 9 நிமிடம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய பேசு பொருளை ஏற்படுத்திச்சு. ரொம்ப சிம்பிளா இதனால என்ன ஆகும், இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தார். எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகா அதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தார். அவரும் அதில் இந்த திமுக இந்த வேலைகள்லாம் செய்யுதுன்னு சொல்லி அவருடைய அரசியலையும் அதில் சொல்லியிருந்தார். திமுகவினர் நமக்கு இந்த ஃபார்ம் கொடுக்காம பண்ணுறாங்க, நம்மளோட ஜென்சி ஓட்ஸை தடுக்க பார்க்குறாங்க, நம்மளோட பலமே நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படின்ற பல விஷயங்கள் அவரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு ஆர்டரும் கொடுத்திருந்தார். நீங்களும் இதெல்லாம் போய் செய்யுங்க அப்படின்றது ஒரு முக்கியமான நல்ல விஷயமா பார்க்கப்படுறது. இந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை விஜய் அவர்கள் இந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, இந்த எஸ்ஐஆரில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பழகினவங்க பழகாதவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னால் அந்த வாரியர்ஸ் அவங்க செய்வாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அவருக்கும். அவர் சொன்னால் மட்டும் போதும், அவர் சொல்லாமலே செய்வோம், சொன்னால் நாங்கள் இன்னும் இறங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த வாரியர்ஸும் அவங்கவுங்க வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காணொலி அப்படின்றது ஒரு பரவலாகவே பெரும்பாலானோர் மக்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, நிறைய பத்திரிகையாளர்களும் சரி, எல்லாரோடையும் பாராட்டப்பட்டுச்சு. ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை எடுத்துரைச்சிருந்தார் அப்படின்ற அந்த விஷயம். அதை தொடர்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. திமுகவுக்கு எதிரான கோஷங்கள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. எஸ்ஐஆர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும், இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு இந்த ஜென்சி கிட்ஸுக்கான அந்த வாக்கு அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது, கிராமப்புறங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதை ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அதை அந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய நெருக்கடிகள் அந்த எஸ்ஐஆரில் இருக்குது. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு யாருமே சொல்லலை. எஸ்ஐஆர் தேவை, ஆனால் அது இந்த காலகட்டத்தில் மிக நெருக்கடியான இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இதை முடிக்கணும் அப்படின்றது தான் மிக நெருக்கடியான ஒரு விஷயம். இது எப்படி போய் சேரும்? ஏன்னா ஒருத்தர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, இவங்க எப்போ வருவாங்கன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது. அதே மாதிரி பீகாரில் நடந்ததும் இங்கே நடந்ததும் கிட்டத்தட்ட ஒன்று கிடையாது. இங்கே நடக்கிறது வேற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் எஸ்ஐஆர் தான், இதுவும் எஸ்ஐஆர் தான். ஆனால் இங்கே வேற மாதிரி ஒரு நடக்குது, இங்கே ஆளுங்கட்சியும் சேர்ந்து இந்த வேலைகளை பார்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டோனை அவங்க எடுக்கிறாங்க. இது தாவேக்கா தன்னுடைய எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காங்க. கூட்டம் கூடுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துலலாம் ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்றாரு, உங்களுக்கு மயக்கமோ ஏதாவது வர மாதிரி இருந்தால் தயவு செய்து வெளியே வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்கோம், ஜூஸ் வச்சுருக்கோம், தண்ணி இருக்குது, என்ன வேணுமோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் தரோம், அதனால் வெளியே வந்துடுங்க, மயக்கம் வர மாதிரி இருந்தால் மூச்சு முட்டுற மாதிரி இருந்தால் தயவு செய்து வெளியே வந்துடுங்கன்றாங்க. கரூர் விஷயத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய பாடம் கற்றுருக்காங்க அப்படின்றது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்படி எல்லாத்துக்கும் தயாரான நிலையில தான் இருக்காங்க. ரெண்டாவது, அவர்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இடைஞ்சல்கள் காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான பேச்சு பொருளும் இருந்துச்சு. அதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறதான அந்த தாவேக்காவும் அதை ரொம்ப பெருசா மென்ஷன் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படிதான் நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமையான அது அரசியலாகவும் இருக்குன்றதுனால அதை செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. 3 அடிக்கு தான் மேடை போடணும், 5 அடிக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லக்கூடிய ஆர்டர்களாக இருக்கட்டும், இதுவும் ஒரு வகையான பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ரூட் அப்படின்றது கூட எங்கே நிறுத்தணும், வண்டி எங்கே நிறுத்தணும், எங்கேருந்து பக்கத்தில் வர வேண்டிய இடத்த கூட 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் சுற்றி விடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு தொடர் குற்றச்சாட்டுகளாக காவல்துறை மீது இருக்கு. இது ஆளுங்கட்சி ஏன் இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எஸ்ஐஆருக்கு எதிரான இந்த நடவடிக்கை அப்படின்றது ஒருத்தர் தான் எதிர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது இல்லையா. ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை ஒரு தாவேக்கான்ற ஒரு புது கட்சி செய்யும்போது
ஏன் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அப்படின்றது தெரியலை. இது ஒரு பார்ட். தாவேக்காவுடைய இந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் பேசிய இதாக இருக்கட்டும், பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க. அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐஆருக்கு செலுத்தினபடியே மற்ற சின்ன சின்ன மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிக கவனம் செலுத்தணும். விஜய் அவர்கள் தெளிவாக இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து அப்பப்போ வெளியிடணும். முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து அவர் நிற்கணும். இந்த எஸ்ஐஆர் கூட அவர் வந்திருந்திருக்கலாம், வராததன் பின்னணி தெரியல, அதனால தான் முன்னாடி நாளே வீடியோ போட்டுட்டாரா என்னன்னு தெரியல. மேபி வந்திருந்தாருன்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும், இன்னும் அந்த தொண்டர்களுக்கு அவங்களுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை. ஒரு ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வரணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோளாக கூட நம்ம வச்சுக்கலாம். இதற்கு அடுத்ததாக திமுகவுடைய அறிவு திருவிழா. இந்த அறிவு திருவிழா கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேற்றைய தினம் கூட வள்ளுவர் கோட்டமில் இந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிறைவு விழாவில் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினது பெரிய அதிர்வலைகள்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. அது ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து பேசுகிறாரு அப்படின்றது தெரியலை. இந்த கூட்டம், இந்த அறிவு திருவிழா ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க உதயநிதி புகழ்பாடி தான் இந்த அறிவு திருவிழா ஆரம்பிச்சதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு அந்த மேடையிலேயே விஜய் அவர்களை மறைமுகமாக வந்து சாடினார் அப்படின்றதையும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரையும் சாடி பேசினாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கவனித்தோம். அதை பற்றிய வீடியோலாம் கூட நம்ம பத்திரிகையாளர்ட்டையும் பேசணும், நம்மளுமே கூட தனியாக ஒரு வீடியோ போட்டோம். இதை தொடர்ந்து நேற்றைய தினம் அவர் பேசும்போது 24 நிமிஷம் கிட்ட பேசியிருக்கார். நேற்றுமே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைமுகமாக விஜய் அவர்களை வந்து அறிவு இருந்தால் தானே அறிவு திருவிழா நடத்த முடியும், அதனால் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். எப்படி திருடனுக்கு காவல்துறையை பார்த்தா ஒரு அலர்ஜி வருமோ, அந்த மாதிரி தான் அறிவு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். தொடர்ந்து இந்த மாதிரியான மறைமுக தாக்குதல்கள் உதயநிதி கிட்டேருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதை கூட வந்து நம்ம அரசியலாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு புதுசாக வர கட்சி அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக அவங்கள எதிர்த்து வராங்க. பெரிய அளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ வந்து தாவேக்கா இருக்குன்றதுனால அந்த வெறுப்பு இல்லை, அந்த ஒரு அச்சம், அது கூட அவங்கள பேச வைக்கலாம். அதனால வந்து அதை கூட நம்ம வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது மறைமுகமான தாக்குதல். மீண்டும் வந்து விஜய் அவர்கள் தரப்புலேருந்து அதற்கான பதிலடி கொடுக்கப்படும். நம்ம 4 நாள் நம்ம இந்த ஒரு திருவிழா நடத்துகிறோன்றதே 4 நாள் கழிச்சு தான் அந்த கட்சிக்கே தெரியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து மறைமுக தாக்குதல் அவர் வந்து விஜய் மேலே பண்ணியிருக்காரு. அதற்கான பதிலடியும் தாவேக்காட்டிலேருந்து வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஓகே, அது பார்த்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அறிவு திருவிழா நடக்க அந்த வேதிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது இந்த அறிவு திருவிழாவில் நிறைய புத்தகங்கள்லாம் விற்றது, நிறைய இவ்வளோ 35 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க, நிறைய புத்தகங்கள் விற்றுருக்காங்க, முழுக்க அரசியல் புத்தகங்கள் மட்டுமே தான் வந்து வித்திருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நான் கூட ஒரு புத்தகத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் அப்படின்ற புத்தகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த புத்தகம் மட்டும் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. எப்போவுமே சொல்ல முடியுமா, பாஜகவோட ஒரு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ அவரால் அப்படி சொல்ல முடியுமா, பார்த்தீங்களா கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, அந்த தலைவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை அதிமுகவை நோக்கியும் அவர் வந்து வச்சிருக்காரு. இதில் இந்த பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற இந்த விஷயம், இது ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயம். இந்த அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் யாருடன் கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்றது அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட முடிவு. இது பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்க ஒரு வாக்குறுதி, முதலமைச்சர் கூட கிடையாது, நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பண்ணல இல்லையா, மக்களை ஏமாற்றல. அதாவது அவர் அந்த கட்சிக்காரர்களை ஏமாற்றி இருக்கலாம், பாஜகவுடன் கூட்டணி வச்சது அந்த கட்சிக்காரர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கலாம், அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கலாம். அது தமிழக மக்கள் 2026 முடிவு சொல்லுவாங்க. அதுக்கான விளைவை அவர் அனுபவிப்பாரா அனுபவிக்க மாட்டாரா, ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்ற விஷயம் அந்த 2026 தேர்தலில் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, 2021 செங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிங்க இல்லையா, அது எந்த வகையில் வந்து சேரும்? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கறது நியாயம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சீக்கிரம் எழுதிய கம்பராமாயணம் தேடன கிடைக்கல, பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ வச்சுட்டீங்களே அப்படின்னு, அதுமாரி நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் உங்களால் அதை சொல்ல முடியுமா?
நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்களே அதை செய்ய முடியுமா? நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே அதை செய்ய முடியுமா? இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. வாக்குறுதிகளுக்கு பஞ்சம் இல்லை, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் 70% முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் 90% முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் 80% முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்குள்ளாரே அந்த நம்பர்ஸில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அது. நீட் தேர்வில் விலக்கு அளிக்கப்படும் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னதே நீங்கள் தான். நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளராக இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, அடுத்ததாக வருவோம். அதிமுகவினருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, அதன் அர்த்தம் தெரியுமா, அந்த தலைவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஏழு வருஷம் தாங்க ஆச்சு இந்த கட்சிக்கு. திமுகவுக்கு நீங்கள் 7 வருஷம் தான் ஆச்சு. உங்களுக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியலனாலும் அது கவலை கிடையாது. அவங்களுடைய கொள்கை அப்படின்றதே திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்கு உலகத்திலேயே கொள்கையுள்ள ஒரே கட்சி திமுகனே வச்சுப்போம். அதனால இப்போ என்ன நடந்துருச்சிங்க? ஒரு மாற்றமும் ஏற்படலையே, அதே தானே நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரே விஷயம்தான் அதே விஷயங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க அவரை சொல்றீங்க, அவர் எடப்பாடி தவழ்ந்தபாடி கீழே விழுந்து வண்டி போட்டு அவர் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அந்த எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுமாரி நீங்க எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உட்கார்ந்த இடத்துல கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி தேடி வருது 7வது வருஷத்துல. உங்க கட்சியில 70 வருஷமா இருக்கிறவங்க யாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. அவங்களாம் இருந்த இடத்துல தானே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரியான ஆட்களுக்கு தானே நேரடியாக எடுத்துட்டு வந்து துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கப்படுது. ஓகே, சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், அரசியலை விட்டுருவோம். அவர் ஒரு தெரியாம சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. தவறுதான். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் இல்லதான், அதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னே வச்சுப்போம். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் நம்ம முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர், திமுகவின் தலைவர், உங்கள் தந்தை பேசிய பல பேச்சுக்களை எடுத்து பாருங்க. ஜெயக்கடா பையனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலோட வாக்குறுதிகளை அறிவிக்கும் போது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்றாரு. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்றாரு. அது அவருக்கு ஒரு புரியவே இல்லை. நீங்களாம் பின்னாடி இருந்து சொல்றீங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுங்க, அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுங்கன்னு. 4 தடவை கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நான் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், அதுக்கும் கை தட்டுறாங்க. அமல்படுத்துவோம்னு சொன்னாலும் கை தட்டுறாங்க, அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லும் போதும் கை தட்டுறாங்க. அதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. எது சொன்னாலும் கை தட்டணும் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு. ஜப்பான் நாட்டின் முதலமைச்சர், நான் ஜப்பான் நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். 2021 அந்த தேர்தல் அப்ப கணவரை காணும்னு மனு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் அரசு, இதெல்லாம் இதை பற்றி தான் பேசணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ இல்ல, பெரிய புத்தகமாவே எழுதலாம். அந்த அளவுக்கு இருக்கு. வயது மூர்ப்பின் காரணமாக இல்லைன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான பிழைகள் வருவது சாதாரண விஷயம்தான். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் முதலமைச்சராக இருக்கும் போதும் ஏகப்பட்ட மிஸ்டேக்குகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் சமீபத்துல இளமை புகுத்தி விடும்னு சொன்னாரு. அந்த திருக்குறளை எங்கேயாவது எடுத்து காட்ட முடியுமா? திருக்குறள் அப்படி ஏதாவது ஒரு திருக்குறளை மட்டும் காட்டிருங்க. நீங்க முயற்சியின்மேன்னு ஆரம்பிக்கிற அந்த திருக்குறளை உங்க தந்தையார் சொன்ன மாதிரியே இளமை புகுத்தி விடும்னு எங்கேயாவது இருக்குன்னா அந்த திருக்குறளை கொஞ்சம் காட்டுங்க. புது விதமான திருக்குறள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அரசியல் பேசுங்க. நீங்க அரசியல்ல இது நடந்துச்சு, அதிமுக ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை பத்தி பேசணும்னா இந்த மாதிரி வரிசையா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. டிவிகே சார்பில் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க, இந்த முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்மெல்லாம் மதில் மேல் பூனை தானே கேள்விப்பட்டிருப்பேன். அவர் மட்டும் பூனை மேல் மதில் அப்படின்னு. எப்படி பூனை மேல செவுறு நிற்கும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான். நீங்க அரசியல் பேசுங்க. இந்த ஆட்சி காலத்துல நடந்த, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த தவறுகளை சுட்டி காட்டுங்க. இந்த ஆட்சி காலத்துல, உங்க ஆட்சி காலத்துல பண்ண சாதனைகளை பற்றி பேசுங்க. தாவேக்காவுடைய அரசியலை கூட நீங்க நேரடியா விமர்சனம் பண்ணுங்க. ஏன் நீங்க இவ்வளவு நேரம் ஏன் மறைமுகமாவே விமர்சனம் பண்றீங்க தெரியல. உங்களுக்கு ஆசையா இருக்கு, தாவேக்கான்ற பேரை சொல்லி ஏதாவது சொல்லிடணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது, சொன்னா நம்ம கிரெடிட் கொடுத்த மாதிரி ஆயிடுமே, நமக்கு அந்த அச்சம் இருக்கிறது தெரிஞ்சிருமேன்றதுனால அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. தைரியமா பேசுங்க. அதனால என்ன, உங்க ஆட்சி தானே, யார் என்ன சொல்லிட்டு போறாங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல நீங்களே பக்கத்துல வச்சிருப்பீங்க. அந்த மேடையிலேயே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக தானே பேச போறாங்க. நீங்க என்ன பேசினாலும் அவங்க ஆமா சூப்பர் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தீங்க. இந்த அரசியலை நீங்க சரியா பேசுனீங்கன்னா வரக்கூடிய பதில்களும் உங்களுக்கு சரியா இருக்கும். அதனாலதான் நீங்க தாவேக்காவை மறைமுகமாக பேசுறதை நிறுத்திட்டு நேரடியா பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி சேக்கிழார் கம்பராமாயணம் எல்லாம் பற்றி பேசாம நேரடியாக என்ன விஷயமோ அதை பற்றி பேசிங்கன்னா இன்னும் அரசியல் சுவாரஸ்யமா இருக்கும். எதனால இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் அதெல்லாம் சொல்ல வைக்குது.
அதனால் இந்த அரசியலை அடுத்தடுத்து இவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.